ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் குக்கிங் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறது பார்க்கலாம். தேவையான பாஸ்தாவை எடுத்துக்கலாம். அதில் சுடுதண்ணியில் ஊற்றிட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து அதில் ஒரு வெங்காயத்தில் பிரியாணி இலை 2 லவங்கம் போட்டு அதில் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நல்லா ஒரு 3/4 பாகம் வேக வச்சு ஃபில்டர் பண்ணி ஒரு ஓரமாக இருக்கட்டும். அப்புறம் ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கலாம். அதில் வெண்ணெய் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலரிக்கலாம். அதுக்குள்ளே 1/4 கப்பு கோதுமை மாவு சேர்த்து இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை பால் சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா கலரிக்கலாம். 1 கப்பு பால் சேர்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலரிக்கலாம். இதுக்கப்புறம் இது நல்லா ஒரு கொதி வந்த பிறகு இதுக்கு தேவையான சாஸ் தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதில் நம்ம தேவையான அளவு சீஸை போட்டுட்டு வேக வச்சு அந்த பாஸ்தாவை இதை கூட சேர்ந்து நல்லா ஒரு கலரிக்கலாம். கடைசியாக கஸ்தூரி மேத்தியை கொஞ்சம் தூவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஒரு கலரிங்கன்னா சூப்பரான பாஸ்தா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள்.